கண்ணனின் அண்ணா பலராமனுக்கு தான் பெரிய வீரன் என்றும் கண்ணனின் அண்ணென்றும் அகங்காரம் வந்து விட்டது. இதை போக்க நினைத்தான் கண்ணன். ஒருநாள் கண்ணனும் பலராமனும் ராஜ சபையில் இருக்கும் போது சேவகன் ஓடி வந்தான். கடற்கரையில் ஒரு குரங்கு அட்டகாசம் பண்ணுகிறது. பலசாலியான குரங்கு ராமநாமம் சொல்லிக்கொண்டிருக்கிறது என்றான். கண்ணன் பலராமனை பார்த்தான். குரங்கை பிடிக்க நம்மிடம் சொல்வானோ என்று நினைத்தான் பலராமன். அண்ணா, நீங்கள் போய் நான் கூப்பிட்டேன் என்று அழைத்து வாருங்கள் என்றான் கண்ணன். போக மனமில்லை, கண்ணன் சொன்னதால் சென்றான். ஹே குரங்கே, கண்ணன் அழைத்தான் வா என்று சொல்ல பலராமனை வாளால் அடித்து கீழே போட்டது. ஓடிப்போன பலராமன் கண்ணனிடம் நடந்ததை சொல்ல, கண்ணன் அழைத்தான் என்று சொல்லாமல் ராமன் அழைக்கிறான் என்று சொல்லுங்கள் என்றான் கண்ணன். நான் ராமாவதாரம் எடுத்த போது என் பக்தன் அனுமன், ராமனைத்தான் அனுமனுக்கு தெரியும், கண்ணனை தெரியாது என்றான். போக மனமில்லாமல் திரும்பி போன பலராமன், ராமன் உங்களை கூட்டி வர சொன்னார் என்று சொல்ல பலராமன் காலில் விழுந்த அனுமன், மன்னிக்கவும் சுவாமி, ராமன் அழைத்தார் என்று சொல்லியிருக்க கூடாதா, தங்களை தாக்கி நான் பாபம் பண்ணி விட்டேனே என்று அனுமன் சங்கடப்பட்டான். பலராமனின் அகங்காரம் மாறியது. கண்ணன் நினைத்ததை சாதித்து விட்டார். இந்த கதை விஷ்ணு புராணத்தில் வருகிறது.